முயல் கொண்டு வந்து நம்ம மொட்டை மாடியில் செஞ்சுருக்கோம். நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி மொட்டை மாடியில் செஞ்சோம். ஆனால் இந்த கூண்டை வந்து இப்போ நம்ம கீழே எடுத்துன்னு போவோம். இந்த கேஜ் எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு தெரில. அப்படியே பாருங்கள், இப்போ நம்ம வந்து 2வது மாடியில் இருக்கோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது. இது எப்படி இறக்குறதுனே தெரில. படியிலையும் இறக்க முடியாது, ஏன்னா படி வந்து பத்தாது. இது வந்து 4 அடி அகலம் இது, அதனால் படியிலையும் நம்மளால் இறக்க முடியாது. இது எப்படி இறக்குறதுன்னு இப்போ தெரியல. இங்கே வாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே கீழே தெரிகிற தரைக்கு போகணும் இந்த கூண்டு. வந்து கடைசியாக நாங்கள் கயிறு கட்டி இறக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இறக்குறது அப்படின்னு. அவ்வளோதான், அப்படியே தூக்கி அப்படியே இறக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு கட்டியாச்சு. இப்போ அப்படியே தூக்கி கீழே இறக்க வேண்டியதுதான். தனியாக தான் போகிறா இறக்கு. கயிறு காலில் மாட்டுது, அப்படியே காலோட விழுந்துருவேக்கு. தூக்குடா ஆஹா, அருமையா இறங்குது பாருங்க. பொறுமையா இறக்க வேண்டியதுதான். அப்படியே ஐ இறங்கிடுச்சு இறங்கிடுச்சு. சூப்பர். நீ இறக்கணும் டக்குன்னு. இறக்கியாச்சு, ஒரு அடி நல்லபடியாக இறக்கியாச்சு. ஒரு வழியாக எப்படியோ கீழே கொண்டு வந்துட்டோம், எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியோ சேஃபாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கூண்டு நம்ம எதுக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயலுக்காக தான். ஸோ இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நாய் இருந்த ஷெட்டு. ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஷெட்டில் தான் இப்போ இந்த கூண்டை வந்து நம்ம வைக்க போகிறோம். இன்னுமாடா நீ முயல் வாங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளால் பண்ண முடியல, கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் முயல். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் முயல் வந்து எடுத்துடலாம். முயல் எடுத்ததுக்கு அப்புறம் கூட இங்கே தான் வைப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் முன்னாடியே இந்த கூண்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டோம். முயல், அதுக்கப்புறம் புறா, அப்புறம் ஏதாவது லவ் பேர்ட்ஸ் எடுத்தனாலும் எல்லாத்தையுமே இந்த ஷெட்டில் தான் வைக்க போகிறோம்.